நம்ம கிட்ட ஒன்லி மட்டன் பிரியாணி மட்டும் கிடைக்கும். அதுவும் வெட்னஸ்டே சண்டே மட்டும் கிடைக்கும். இந்த பிரியாணி வந்து நம்ம எங்கேயுமே கிடைக்காது சார் இந்த ஸ்டைலு. நான் என் கடையை பற்றி சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. இப்போ இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அவங்க கிட்ட நீங்களே கேட்கலாம். மட்டன் பிரியாணினா பாஜிபாய் கடை தான் மட்டன் பிரியாணி. இன்னும் அரை மணி நேரம் கூட இருக்காது, எல்லாம் காலி ஆகிடும். 8-9 மணி கூட இருக்காது. டேஸ்ட் வந்து நம்ம சென்னையிலே கிடைக்காது அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். சண்டே வந்துச்சுன்னா வந்துடுவோம். அது பல்லுக்கு இதோ பல்லு இல்லையே சாப்பிட்ருவோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஓகே, சூப்பர். நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா பழவேற்காடு KRK காம்ப்ளெக்ஸ்க்கு அப்படியே எக்ஸாக்ட் ஆப்போசிட்ல இருக்க பாஜி மட்டன் பிரியாணி ஸ்டால் அப்படின்ற ஒரு ஃபுட் ஸ்பாட் தாங்க வந்திருக்கேன். வாரத்தில் 2 நாள் மட்டும் தான் இந்த ஷாப் ரன் ஆகிட்டு இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை காலையில் 7 மணிக்கு வந்தீங்கன்னா சுட சுட மட்டன் பிரியாணி வந்து இங்கே ரெடியாக இருக்கும். இந்த கடையை பொறுத்த வரைக்கும் இந்த லோக்கலில் இருக்க இந்த ஏரியாவில் இருக்க மக்கள் மட்டுமே வந்து விரும்பி வந்து சாப்பிடக்கூடிய ஒரு ஃபுட் ஸ்பாட்னு சொல்லியிருந்தாரு. காலையில் வந்தீங்கன்னா ஒன்லி மட்டன் பிரியாணி மட்டும் தான் கொடுக்குறாங்க. கூடவே வந்து ஆனியன் ரைட் தான் கொடுக்குறாங்க, வேற எதுவுமே கிடையாது. ஸோ அங்கே தான் வந்திருக்கேன். ஸோ உள்ள போயிட்டு இந்த ஷாப் பற்றி கம்ப்ளீட் இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட நேம் அப்துல் வஹாப். கடை பேர் பாஜி மட்டன் ஸ்டால். 85 இயர்ஸ் அப்பா தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு 4 இயர்ஸ் பேக்ல இருந்தா அப்பா தவறினதுக்கப்புறம் நான் பார்த்துட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட ஒன்லி மட்டன் பிரியாணி மட்டும் கிடைக்கும். அதுவும் வெட்னஸ்டே சண்டே மட்டும் கிடைக்கும். இல்லை, இங்கே பிஸ்னஸ் வந்து அந்த டைமில் மட்டும்தான் இருக்கும். இங்கே யாரும் அவ்வளோ ரிச்சான பீப்புள்ஸ் கிடையாது. அதனால இந்த டைமில் மட்டும்தான் கொஞ்சம் ரெகுலராக போயிட்டு இருக்கோம். முன்னாடிலாம் பெருசாக லோக்கல் பீப்புள்ஸ் மட்டும் தான் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ ஓரளவுக்கு அவுட்டர்ஸ்லேருந்து வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே நானே சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. எல்லாரும் என்ன சொல்கிறாங்கிறது நான் என் கடையை பற்றி சொன்னால் நல்லா இருக்காதுல்ல. நீங்கள் அது இவ்வளோ பேர் நிற்கிறாங்க, அவங்ககிட்ட நீங்களே கேட்கலாம். இல்லையா, என்கிட்ட கொடுக்குற எல்லாருமே குட் சர்டிஃபிகேட் தான் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, எனக்கு வந்து இது பண்ணோன்னு கிடையாது. ஆக்சுவலாக நான் ஒரு சாய் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு ஒரு ஷோரூமில் மேனேஜராக இருக்கேன். இது அப்பாவுடைய பிஸ்னஸ்ன்றனால இதை விடாமல் பண்ணிட்டு இருக்கேன். அப்பாவுக்கு அப்போத்துலேருந்து அது சமையலில் தான் சார் ரொம்ப ஆர்வம், ஒரு சின்ன வயசுலேருந்து. அது இல்லாமல் அவங்க சித்தப்பா ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க இந்த தொழிலில் இருந்தனால இங்கே வந்து அப்போல்லாம் ரொம்ப லோவாக தான் இருந்தாங்க பொசிஷனில், எல்லாருமே ரிச்சாக கிடையாது. அப்போ அதனால் வேறு எதுவும் பிஸ்னஸ் தெரியாதனால இதில் போய் அப்படியே ஃபேமஸ் ஆகிடும். விறகு அடுப்பு தான். விறகு அடுப்புன்றனால தான் இந்த டேஸ்ட் கிடைக்குது. நம்மளுக்கு கேஸாக இருந்தால் அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்க முடியாது சார். இந்த பிரியாணி வந்து நம்ம எங்கேயுமே கிடைக்காது சார். இந்த ஸ்டைலில் செய்கிற பிரியாணி நானும் எல்லா இடத்துக்குமே போயிருக்கேன். ஓகேங்களா, இந்த நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி சென்னையில் கூட எங்கேயுமே கிடைக்காது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு பூனேயில் மட்டும் ஒரு இடத்துல நான் பார்த்துருக்கேன். பட் ஆனால் இந்த அளவுக்கு டேஸ்ட் கிடையாது. அது நம்ம மசாலா இல்லைனால தான் சார் இருக்குது. மேக்ஸிமம் இப்போ நம்ம எதுவும் பாக்கெட் மசாலாலாம் அவ்வளோ போட மாட்டோம், அரிச்சது தான் போடுவாங்க. அதனால் உங்களுக்கு டேஸ்ட் கொஞ்சம் கூட கிடைக்கும் சார். நான் இன்ட்ரெஸ்டோடு இருக்கனால தான் சார் சண்டே கூட ரெஸ்ட் எடுக்காமல் இந்த ஒர்க்கை பார்த்துட்டு இருக்கோம். அப்பாவோட இதுனால விடக்கூடாது அப்படின்றதுனால செஞ்சுட்டு இருக்கோம் சார். சமைக்கிறதெல்லாம் என்னோட தம்பி தான் பண்ணிட்டு இருக்காங்க சார். பிரியாணி ஆஃப் 200 ருபீஸு, குவார்ட்ரு 170. குஸ்கான்னா பீஸோட 100 ருபீஸ். ஆஃப் வாங்கினா மேக்ஸிமம் 5 பீஸ் இருக்கும். புலிக்கேட்டுக்கு புதுசாக வர டூரிஸ்ட்டு இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி டேஸ்ட்டாக கிடைக்கும். அதுக்கு நான் கேரண்டி சார். தேங்க்யூ. அவர் எப்பவுமே சூப்பராக செய்கிறார். அவங்க புள்ள வந்து நல்லா கற்றுன்னு நல்லா வேலை செய்கிறாரு. நல்லா இருக்கு. சீப்பர் பெஸ்ட் தான் சாப்பாடு. பழவர்காட்டிலே நம்பர் 1 இந்த பிரியாணி ஒன்று தான். ஆனால் கறியும் அந்த எல்லார் கடையிலையும் விட நம்ம கடையில் 2-3 எக்ஸ்ட்ரா தான் வர மாட்டேன். யாரும் கம்மியாக கொடுக்க மாட்டாங்க, நிறைய கொடுப்போம். சாப்பாடு நல்லா தாராளமாக 10 நாள் கூட சாப்பாடு வேஸ்ட்டாக போட்டு சாப்பிடுவாங்க. அது இல்லைன்னு சொல்கிறது வார்த்தையே கிடையாது. அதனால தான் நம்பர் 1 கடை பழவர்காடு ஃபேமஸான பிரியாணி பாஜி கடை தான். இன்னும் அரை மணி நேரம் கூட இருக்காது, எல்லாம் காலி ஆகிடும். 8-9 மணி கூட இருக்காது, அதுக்குள்ளே காலி. என் பேர் வந்து மணிகண்டன். நான் வந்து பழவேற்காடு தான் சொந்த ஊரே எனக்கு. நான் இங்கே வந்து ஒரு 15 வருஷமாக நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் சின்ன வயசுலேருந்து. பாஜி பாய் தான் ஸ்பெஷலிஸ்ட். இதில் அவங்க அப்பா தான் ஸ்பெஷலிஸ்ட். இப்போ அவங்க பையன் தான் கடையை மெயின்டைன் பண்ணுறாப்புல. டேஸ்ட் வந்து நம்ம சென்னையிலே கிடைக்காத அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட் கிடைக்கும். அதுவும் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே கிடைக்கும். எல்லாமே நல்லா வந்து ட்ரை பண்ணி பாருங்க, பெஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்க. விலைலாம் வந்து சீப் அண்ட் பெஸ்ட் தான். 200 தான். நம்ம சென்னையெலாம் போனால் அபோவ் 400 மேலே தான் கிடைக்கும். இங்கே வந்து 200லேயே கிடைக்கும், 150 கிடைக்கும். நம்ம கேட்ட பட்ஜெட் கேட்டாப்புல ரைஸ் கொடுப்பாங்க. குவான்டிட்டியாகவும் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. டேஸ்ட் பண்ணி பாருங்க. ஏர்லி மார்னிங் போட்டுருவாங்க. சண்டே மட்டும்தான். வெட்னஸ்டே போகிறது தானே போடுவாங்க ஒரு நாளைக்கு. இப்போ அவர் புள்ள தான் பார்த்துன்னு வருவாரு கடை. அவர் இறந்துட்டாரு. நான் இப்போ அவர் இருக்கும்போதே சாப்பிட்டுங்க. சண்டே வந்துச்சுன்னா வந்துடுவோம். அது பல்லுக்கு இதோ பல்லு இல்லையே சாப்பிட்ருவோம். மட்டன் பிரியாணி காலைல 7 மணிக்கு கிடைக்கிற ஒரே இடம் பழவேற்காடு மட்டும் தான். அதுவும் மட்டன் பிரியாணினா பாஜிபாய் கடை தான் மட்டன் பிரியாணி சார். நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 18-20 வருஷம் சாப்பிட்றேன் சார். காலையில் மட்டன் பிரியாணி. அப்பா ஃபஸ்ட்டு அவங்க அப்பா தான் பாஜிபாய். ஆனால் இங்கேருந்து சாப்பாடெல்லாம் அருமையாக தான் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் குறைய இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை நாங்கள் தான் சொன்னேன் ரெகுலர் கஸ்டமர். நாங்களாம் நான் இவரெல்லாம் முதல் ரெகுலர் கஸ்டமர். எப்பவுமே ஞாயிற்றுக்கிழமைனாக்கா தொழில் பண்ணால் போயிடுவோம். அப்போ வர மாட்டோம். தொழில் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். கறி சேல்ஸ் பெருசாக அறுத்து பிரியாணியும் செய்வோம்.
மட்டன் சேல்ஸும் பண்ணுவோம். 3 மணிக்கு வந்து 3 மணிக்கு காலையில் 3 மணி 2:30 மணிலாம் வந்து ஆடு உயிரோட அறுத்து அலால் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் எவ்வளோ வருஷமாக வேலை செய்றீங்க? 10 வருஷமா சார். 10 வருஷமாக இருக்கீங்க. எப்படி இங்கே பிரியாணி எப்படி இருக்குங்க? சேல்ஸ் சூப்பராக இருக்கும். அப்போ அவங்க அப்பா யூஸ் பண்ணியிருந்தாரு. அவங்க அப்பா இருந்து நான் இருக்கிறேன் 10 வருஷம் நான் வந்து கடையில். சரி, ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி. சரிங்க சார். ஸோ ஃபைனலாக இந்த பாஜி மட்டன் பிரியாணி ஷாப்ல இருந்து ஒரு ½ பிளேட் பிரியாணி வாங்கியிருக்கேன். நல்ல ஒரு குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. மேலே வந்து மட்டன் பீசஸ்லாம் வந்து சூப்பராக போட்டு கூடவே வந்து ஆனியன் வச்சுருக்காங்க. கத்திரிக்காய் தொக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஒன்லி ஆனியன் மட்டும் தான் தராங்க. அந்த மட்டன் பீசஸை பாருங்க எத்தனை வச்சுருக்காங்கன்ட்டு. 1 2 3 4 5 பீஸ் இருக்குது மொத்தம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கொழுப்பு பீஸ் வச்சுருக்காங்க. ரொம்ப பெரிய பெரிய பீஸ்ன்னு சொல்ல முடியாது. ஒரு மீடியம் சைஸில் ஒரு 5 பீஸ் வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. ஃபஸ்ட் எடுத்தோடனே இந்த ரைஸ் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ரைஸ் வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது. ஃபஸ்ட் ரைஸ் மட்டும் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். ரைஸ் சூப்பராக இருக்குது. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு சொல்லலாம். ஓவர் மசாலா இல்லை, ஒரு லைட்டான ஒரு மசாலா ப்ளஸ் அந்த மட்டனோட ஃபேட் கண்டென்ட், அந்த கொழுப்பு ஃப்ளேவரோட அந்த ரைஸ் வந்து செம்மையாக குக் ஆகிருக்கு. செம்ம சாஃப்டாக இருக்குது. வெயிட் பை தான் மசாலா வந்து ரொம்ப ஜாஸ்தி தெரியுது. மெயினாக வந்து அந்த ஃபேட் கண்டென்ட் நல்லா இறங்கிடுச்சு அந்த ரைஸில். சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்குது. இந்த மட்டன் பீஸ் எப்படி மட்டன் பீஸ் பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன். அதே டைமில் ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, மீடியமாக இருக்குது. இந்த கொழுப்போடு இருக்கு பாருங்க. மட்டன் சாப்பிட்றது சூப்பராக இருக்குது. கம்ப்ளீட்டாக அந்த கொழுப்பு ஃப்ளேவர் இங்கே பார்த்தீங்கன்னா என் கையில் பார்த்தீங்கன்னா அந்த தெரியுது அந்த கொழுப்பு எவ்வளோ இருக்குன்னு தெரியுது. எண்ணெய் கிடையாது, மட்டனில் இருந்து அந்த ஃபேட்டு சாப்பிட்றது அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த ஃபேட்டோடு சாப்பிட்றது அது அப்படியே ரைஸில் வச்சு டேஸ்ட் பண்ணிட்டு பாருங்க. அந்த ஃபேட் பீஸ் மட்டன் அதை அப்படியே மொத்தமாக அதில் வச்சு அந்த ரைஸை மேலே வச்சு அப்படியே ஒரு பைட். அந்த மட்டனோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அது எப்படி சொல்கிறது, ஆஸ் யூஷுவல் கிடைக்கக்கூடிய சென்னை ஸ்டைல் மட்டன் பிரியாணிக்கெலாம் கிடையாது. இது கம்ப்ளீட்டாக அந்த மட்டனோட ஃப்ளேவர் தான் அந்த டோட்டலாக அந்த பிரியாணி ஃபுல்லாகவே இறங்கியிருக்கு. ஒரு லைட்டான ஒரு மசாலா, டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு, குவாலிட்டியாக இருக்குது. அதாவது நான் இவ்வளோ தூரம் கிளம்பி வந்து இந்த ஒரு சின்ன கடையாக இருக்குது எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சேன். பட் ஆனால் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நல்ல ஒரு ஒர்த்தான பிரியாணி சாப்பிட்ட ஒரு ஃபீலு. வாரத்தில் 2 நாள் மட்டும் தான் அந்த கடையை வந்து அவர் ரன் பண்ணுறது. அந்த 2 நாள் கொடுத்தாலும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு பிரியாணி கொடுத்து இந்த ஏரியாவே கலக்கிட்டு இருக்காரு. அந்த ஆனியனோட வச்சு டேஸ்ட் பண்ணிருக்கு. இதெல்லாம் அந்த சாப்ஸ் பீஸ், மட்டனோட அந்த சாப்ஸ் பீஸு வச்சுட்டு அந்த ஆனியன் ரைத்தா மேலே வச்சு அப்படியே ஒரு பைட். இந்த ரைத்தாவோட சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. அந்த ரைத்தாவில் வந்து கொஞ்சமாக தான் இந்த தயிர் ஆட் பண்ணியிருக்காங்க. கூட வந்து அந்த லைட்டாக கொத்தமல்லி தூக்கிட்டு இருக்காங்க. அந்த ஃப்ரெஷ்ஷான அந்த ஆனியன் ஃப்ளேவரில் இந்த மட்டன் பிரியாணி சாப்பிட்றதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டாக அந்த பாய் வந்து காலைல ஒரு 7 மணிக்கு திறக்கிறாரு. ஒரு 10:30 11 மணிக்கெலாம் க்ளோஸ் பண்ணிட்டு போயினே இருக்காரு. ஒரே ஒரு டேஸாக தான், அதுவும் பெரிய டேஸாக. இது வந்து இந்த பிளேட்டு ½ பிளேட் நான் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து இதுவே எனக்கு வந்து ஒரு தாராளமாக தோணுது. பட் ஆனால் உங்களுக்கு இது பத்தலை, இங்கே வந்து எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணும் அப்படின்னு கேட்டாலுமே அவங்க வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு சூப்பர் மேட்டர். அது ஓவரால் வந்து இந்த பிரியாணி வந்து எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, நீங்கள் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த சென்னை ஸ்டைல் பிரியாணி, இந்த ஆம்பூர் ஸ்டைல் பிரியாணி மாதிரிலாம் கிடையாது. இது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த மட்டனோட அந்த ஃபேட் கண்டென்ட்டோட லைட்டான ஒரு நல்ல ஒரு மசாலாவோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இந்த சைடு வரீங்க அப்படின்னா மார்னிங் டைமில், அதுவும் சண்டே ஒரு வெட்னஸ்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே பொறுக்க உட்காந்து நான் சாப்பிட்டு இந்த இடத்த காலி பண்ணுறேன். இந்த ஷாப்போட எக்ஸாக்ட் லொகேஷன், அட்ரஸ், டீடைல் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய். இந்த ஏரியாவில் இலைய பெருசாக கிடைக்காது. வருது சார், கண்டினியூஸாக வர மாட்டேன். அது மட்டும் வச்சிங்கன்னா இன்னும் பக்காவாக இருக்கும். அது ஒன்று மட்டும் தான் மிஸ் பண்ணுறேன் நான். நல்லா இருந்தது, நான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்தது. அதாவது எப்படி சொல்கிறது, சென்னை ஸ்டைல் பிரியாணி கிடையாது. இது கொஞ்சம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே கிடைக்காது. இங்கே சார் இங்கே கேளுங்க, இங்கே ஃபிஷர்மேன் எல்லாமே மசாலா வந்து ஒரு சிலர் விரும்புவாங்க. இப்போ ஒருத்தர் கேட்டார் பார்த்தீங்கன்னா, அவர் மசாலா கேட்குறாரு, அதனால தான் அவர் வெயிட் பண்ண வச்சிருக்கு. ஒரு சிலர் வந்து மசாலா கேட்க மாட்டாங்க. நம்ம ஃபங்க்ஷன் போனால் எப்படி ரிசப்ஷன் சாப்பிட்றோமோ அந்த மாதிரி சாப்பிட்டு போயிட்டாங்க. மசாலா விரும்பி சாப்பிட்றவங்க அவங்களுக்கு தருவோம்.